சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/12/2025 அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். மகா சித்தர்களோட ஞான உரைகளை கேட்கிற வாய்ப்பை பெற்ற நீங்க உண்மையிலே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. ஆமா, இது வெறும் தகவல் இல்ல, உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். நிச்சயமா இந்த செய்தியை கேட்கறதாலேயே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கும். தேரையர் சித்தர் அருளிய ஞானத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் இருக்கு. ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறவங்க ஏன் உலக வாழ்க்கையில சில சமயம் ஜெயிக்கிறது இல்ல? ஆமா, அந்த கேள்விக்கான பதிலும் நம்மளோட உள்ளார்ந்த சக்தியை திறந்து எப்படி ஜெயிக்கிறதுங்கிற சூட்ச்ம வழிகளும் இதுல இருக்கு. சரி, அப்போ அத விரிவாவே பார்க்கலாம். வெறும் பக்தி மட்டும் பத்தாதுன்னு மூலம் சொல்லுது. உண்மை நிலையை அறியாததுதான் காரணம்னு தேரையர் பெருமான் சொல்றார். அப்போ அந்த ரகசியம் தான் என்ன? அத ஒரு 3 முக்கிய குறிப்பா பார்க்கலாம். முதல் சுற்றுமோ உள்ளாற்றல் நாடியை விரிவடைய செய்யறது. உள்ளாற்றல் நாடியா? அது எங்க இருக்கு? அடிவயித்துல இருந்து கழுத்து வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் மாதிரி மெல்லிய சக்தி நாடி போகுதோம். ஓஹோ! மந்திர உச்சாரணை மூலமா அந்த நாடியில மெதுவா காத்து செலுத்தி ஒரு பலூன் மாதிரி அதை ஊதி பெரிதாக்கணும்னு சொல்லப்படுது. ஒரு பலூனை ஊதுற மாதிரியா? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இத செய்யறவங்க தான் எல்லாத்தையும் பெற்று ஒரு பெரிய மனிதர் ஆகிறாங்கன்னு அந்த மூலம் சொல்லுது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லுங்க. மூலாதார சக்திய சகசிராரத்துக்கு கொண்டு போக மந்திரங்களோட தமிழ் மெய்யெழுத்துக்களையும் சேர்த்து உச்சரிக்கிறது ஒரு சிறந்த குறுக்கு வழிக்கினாலும் சொல்லப்படுது. அப்போ மொழிக்கும் நம்ம ஆற்றலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. மந்திரம் மட்டும் இல்லாம கை தட்டுறத பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குதே. ஆமா, அதுதான் இரண்டாவது சூட்சமும், கைத்தட்டலின் ரகசியம். தேவாரம் திருவாசகம் மாதிரி தெய்வீக பாடல்களை பாடும்போது வெறும் வாயால பாடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, தொடர்ந்து 2 கைகளையும் தட்டி ஒலி எழுப்பணும். இது பார்க்க சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த கைத்தட்டல் ஒலி சிறுகுடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஆற்றல் புள்ளிய போய் தட்டி எழுப்புதான். அப்படியா? ஒரு ஒலிக்கு அவ்வளவு சக்தியா? அந்த மையம் தூண்டப்படும் போது தன்னை அறியும் ஞானம் கிடைச்சு வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்னு சித்தர் சொல்றாரு. அப்போ இந்த சக்தி வாய்ந்த நுட்பங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுதான் 3வது குறிப்பு. ஆரோக்கியத்துக்கான ஒரு தினசரி பயிற்சி. என்ன செய்யணும்? அதிகாலையில எழுந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே நல்லா கை தட்டணும். சரி. இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உணவு எடுத்துக்கணும். ஓ, இப்படி செய்யறதால உடலோட இயக்கங்கள் எல்லாம் சமநிலை அடையும், நோய்கள் அதிகமாக வளராமலும் தடுக்கப்படும் சொல்லப்படுது. ஆகா, ஆன்மீகம், ஆரோக்கியம், உலக வெற்றி 3ஐயும் இணைக்கிற ஒரு அற்புதமான பார்வை இது. ஆனா ஒரு கேள்வி, இதெல்லாம் ஏன் இப்ப வெளிப்படுத்தப்படணும்? அந்த மூலமே அதுக்கு பதில் சொல்லுது. கலியுகத்துல மனிதர்கள் உண்மையான ஆன்மீக அறிவியலை தெரிஞ்சுக்காம வெறும் சடங்குகளை தத்தம் செஞ்சு துன்பப்படுறத பார்த்து மகா சித்தர்களே கருணையோட இந்த உண்மைகளை வெளிப்படுத்துறாங்களா? ஆமா, மனித குலத்தை நான் கண்டிப்பாக மாற்றுவேன் என்ற உறுதியோட அவங்களே இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த பெருங்கருணையின் ஒரு துளிதான் இப்ப உங்களை சேர்ந்திருக்கு. அப்போ நமக்கு தேவையான சக்தி நமக்குள்ளேயே தான் இருக்கு. அதை திறக்க இந்த மாதிரி எளிய வழிகள் இருக்கு. சரியா சொல்லிங்க. உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். கை தட்டுறது, மந்திரம் சொல்றது மாதிரி ரொம்ப எளிமையான உணர்வு பூர்வமான செயல்கள் நம்ம உள்ளாற்றல் அமைப்பை மாற்றி அமைக்க முடியும்னா, நாம கவனிக்காம விடுற வேற எந்தெந்த சின்ன அன்றாட பழக்கங்கள்ல இந்த மாதிரி ஆழமான சக்தி மறைஞ்சிருக்கலாம். யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஞானம் ஒரு பெரிய கொடை. இது எல்லாரையும் போய் சேரணுங்கிறது தான் சித்தர்களோட நோக்கம். தயவு செஞ்சு இத உங்களுக்கு தெரிஞ்ச பலருக்கும் பகிருங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா சமூக ஊடகங்களிலும் பரப்புங்க. இத பதிவிறக்கம் செஞ்சு பகிர்றதுல எந்த பதிப்புரிமை சிக்கலும் இல்ல. ஆமா, இது ஒரு உலகளாவிய செய்தி. இந்த மாதிரி ஞானத்தை பகிர்றது பிறருக்கு வழிகாட்டுற முதல் தர உயர் புண்ணியமாகும். சித்தர்களோட இந்த ஆழமான செய்தியை பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னி ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.